விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் தமிழக அரசின் முக்கியமான சாதனைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க ஏற்பாடு செய்யப்பட்ட சாதனை விளக்க பொதுக்கூட்டம் விழுப்புரம் மந்தக்கரை திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் மற்றும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய டாக்டர் லக்ஷ்மணன், UPSC தேர்வில் 57 நபர்களில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் பயிற்சியின் மூலம் தேர்வாகியுள்ளனர். மேலும் 20 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் நடைமுறையில் உள்ளது. பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம், 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டம், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று கூறினார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக உள்ளாட்சி தேர்தலில் தனி இடஒதுக்கீடு, அதிகார பகிர்வு உள்ளிட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வந்த மகத்தான முயற்சியை குறிப்பிட்டு 14,000 பேர் அதிகாரத்திற்கு வரவுள்ளனர் என்றார். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்க பாரதிய ஜனதா அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களது முயற்சி தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ், நகர செயலாளர் சக்கரை உள்ளிட்ட பல திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மகளிர் பெண்கள் எல்லாம் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்வதற்கு வழிவகை செய்திட்ட தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். இன்று புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டங்கள் மூலம் 6 இருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி சேரும் போது அவர்களுக்கு மாதம் 1000 ஊக்கத்தொகை வழங்கி கொண்டிருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். இந்த திட்டங்கள் மூலம் உயர்கல்வி சேருகின்ற மாணவ மாணவிகளுடைய விகிதாச்சாரம் கடந்த 3 ஆண்டுகளில் 30% உயர்ந்திருக்கின்றது என்பதை புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டிலேயே காரணமான முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தீட்டுகின்ற திட்டங்கள் கலைஞருடைய 15 லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து விடுபட்டிருக்கின்ற மகளிருக்கும் பதிவு செய்யப்பட்டு விடுபட்டிருக்கின்ற மகளிர் அத்துணை பேருக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப் போகின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிரை மையமாக வைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர். மகளிருடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும், பொருளாதாரத்தில் உயர வேண்டும். பொருளாதாரத்துக்காகவே மகளிர் ஆண்களை சார்ந்து இருக்கக்கூடாது, ஆணுக்கு நிகர் பெண் என்ற நிலை உருவாகிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை மகளிர் மையமாக வைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். அனைத்துக்கும் மேலாக நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இதன் மூலம் 14,000 மாற்றுத்திறனாளிகள் அதிகாரத்துக்கு வர இருக்கின்றார்கள். உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். கேட்கும் இடத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாது. இன்று ஒன்றிய பாரதிய ஜனதா அரசோடு இன்று மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை ஆளுநர் என்ற நியமன பதவி மூலம் இரட்டையாட்சி நடத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒன்றிய பாரதிய ஜனதா அரசோடு சட்ட போராட்டங்களை நடத்தி உச்ச நீதிமன்றத்தின் மூலம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்று வெற்றி கண்டிருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். இது தமிழகத்துக்கு கிடைத்த வெற்றி மட்டும் கிடையாது, இது மக்களாட்சிக்கு கிடைத்த வெற்றி, மாநில சட்டமன்றங்களின் உரிமைகளுக்கு கிடைத்த வெற்றி என்பதை நாம் எண்ணி பார்த்திட வேண்டும். இன்று மக்கள் தொகையோடு கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். அதை இன்று ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் இன்று ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் அனுமதி அளித்திருக்கின்றது என்றால் அது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய வலியுறுத்தலுக்கு கிடைத்த வெற்றி. அதேபோல் 100 நாள் வேலை திட்டம், அதற்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சட்டத்தின் காரணமாக இப்பொழுது ஒரு பகுதி நிதியை வழங்கியிருக்கின்றது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு. அதற்கு காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியாருடைய போராட்டங்கள்.
அதேபோல் ஒரு மாநிலத்தை அழிக்க வேண்டும் என்றால் இந்த மாநிலத்தின் மொழியையும் கல்வியையும் அழித்தால் போதும். இதைதான் பாரதிய ஜனதா அரசு கையாண்டு கொண்டிருக்கின்றது. இன்று மும்மொழி கொள்கை புதிய கல்வி திட்டத்தின் மூலம் அதை நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கின்றது. கட்டாய இந்தி திணிப்பு, நீட் தேர்வு, இப்படி மொழியையும் கல்வியையும் பாதிக்க செய்யும் நிகழ்வுகளை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கின்றது. இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். அதிலும் வெற்றி காணப் போகின்ற தலைவரும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். இன்று மக்கள் தொகை அடிப்படையில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.